மர்மமான முறையில் ஹோட்டல் கழிவறையில் விழுந்து கிடந்த மாணவி. கேட்டரிங் மாணவிக்கு கொல்லிமலையில் நடந்தது என்ன? எதனால் அவரது உயிர் பிரிந்தது? தீவிர விசாரணையில் போலீஸ். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த கல்யாணி பகுதியை சேர்ந்த சரவணன் ரேவதி தம்பதியரின் மகள். நாமக்கல் நல்லிப்பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த அவரை அந்த கல்லூரி நிர்வாகம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் செயல்பட்டு வரும் மற்றொரு தனியார் ஹோட்டலில் 3 மாத பயிற்சிக்கு அனுப்பினார்களாம். அங்கு சில மாணவிகளுடன் தங்கி பயிற்சி பெற்று வந்த நிலையில் இரவு கழிவறையில் அவர் மயங்கி விழுந்து கிடந்திருக்கிறார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக செம்மேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்ற போது செல்லும் வழியிலேயே மாணவி உயிரிழந்து விட்டாரா. இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த மாணவியின் உடலை கைப்பற்றி நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து வழக்கு பதிந்திருக்கும் வாழவந்தி நாடு காவல்துறையினர் மாணவி பயிற்சி பெற்ற ஹோட்டல் ஊழியர்கள் உடன் பயிற்சி பெற்ற மாணவிகள் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் அந்த மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் தாய் தந்தையர் தங்களது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை விசாரணை முடியும் வரை தங்களது மகளின் உடலை பெறமாட்டோம் என்றும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை மீதான விசாரணை முடிந்தால்தான் என்ன நடந்தது என்பது தெரிய வரும்.